بسم الله الرحمن الرحيم. ஒரு முஸ்லிம் அதிகாரத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் அல்லாஹ் இன்னும் அவனது தூதரின் கட்டளைகளில் அலட்சியம் மற்றும் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதற்கு அந்த முஸ்லிம் பொறுப்பாளியாக இறைவனால் விசாரிக்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களே, நீங்கள் அனைவரும் உங்களின் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். தனது பொறுப்பை உணர்ந்திருக்கும் முஸ்லிம் தனது குடும்ப உறுப்பினர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளில் வரம்பு மீறுவதை சகித்துக் கொள்ள மாட்டார். அவரால் இது விஷயத்தில் பொறுமை காக்கவே முடியாது. அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தினாலும் சரியே, அந்த தவறை அகற்றுவதில் தீவிரமாக இருப்பார். கடமையில் அலட்சியம் செய்ய மாட்டார். தனது ஈமானில் பலவீனம் கொண்ட ஆண்மையற்ற கோழை மட்டுமே தனது அதிகாரத்தில் உள்ளவர்களின் வரம்பு மீறலை சகித்துக் கொள்ள முடியும். உண்மை முஸ்லிம் தனக்கு அல்லாஹ் விதித்ததை மகிழ்வுடன் ஏற்று பொருந்திக் கொள்வார். அவரது பார்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியில் நிலை கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமின் அனைத்து விஷயங்களும் ஆச்சரியமானதுதான், அவரது அனைத்து விஷயங்களும் நன்மையானது. அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாக அமைகிறது. இதற்கு காரணம், முஸ்லிம் அல்லாஹ் விதித்த விதியை ஈமான் கொள்வது ஈமானின் முக்கியமான பகுதி என்பதை உறுதி கொண்டிருப்பதுதான். அவருக்கு எது கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அது அவரை விட்டு தவறிவிடாது. ஏனெனில் அது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. அதை எதிர்கொள்வதை தவிர்த்திட முடியாது. அல்லாஹ் விதித்ததை பொருந்திக் கொள்பவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மகத்தான நற்கூலியை பெற்றுக் கொள்கிறார். அல்லாஹ்விடம் ஈடேற்றம் அடைந்த அடிபணிந்த மோமின்களின் பட்டியலில் இடம்பெறுவார். இவ்வாறாக அவரது அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே அமைகிறது. மகிழ்ச்சியில் உபகாரியான மகத்துவமிக்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார். துன்பத்தில் அல்லாஹ்வின் ஆணைக்கு அடிபணிந்து பொறுமையை கல்வி கொள்கிறார். அல்லாஹ் விதித்ததை ஏற்று திருப்தி கொள்கிறார். இந்த இரு நிலைகளும் அவருக்கு மிக்க நன்மையானவையே. சில சந்தர்ப்பங்களில் இறையச்சமும் பணிவும் அறிவாற்றலும் நிறைந்த மோமினுக்கு மறதியின் நிழல்கள் அவரது இதயத்தை மூடிக்கொள்ளும். அதனால் அவரது பாதங்கள் தடுமாறும். அல்லது இறையச்சமும் அறிவாற்றலும் நிறைந்த மோமினுக்கு சற்றும் பொருத்தமற்ற குறைகள் ஏதேனும் ஏற்படும். எனினும் அவர் வெகு சீக்கிரத்தில் தனது மறதியிலிருந்து மீண்டு தடுமாற்றத்தை சரி செய்து நிகழ்ந்த தவறுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெற்றுக் கொள்வார். அஞ்சி மன்னிப்பு கோரியவராக அபயமளிக்கும் தனது இரட்சகனின் பாதுகாப்பின் நிழலில் ஒதுக்கிக் கொள்வார். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். அது செயலையும் அவர்களுடைய அறிவுக்கண் திறந்து விழிப்படைந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் நேசமும் அவனது அச்சமும் நிரம்பிய இதயத்தில் மறந்து நீடிக்காது. அவனது ஏவலையும் நேர்வழியையும் புறக்கணிக்கும் இதயங்களில்தான் மறந்து நீடிக்கும். அல்லாஹ்வுக்கு அடிபணிதல், மன்னிப்பு கோருதல் மற்றும் தவறுகளுக்கு பச்சதாபப்படுவதற்காக எல்லா நிலைகளிலும் உண்மை முஸ்லிமின் இதயம் விரிய திறந்திருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை இருந்தவர்களாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி